நம்ம சமைக்கிற சமையல்ல ஆயில் கூட போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஆயுள் காலம் குறையுமாங்க. ரீசெண்டா தாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆஹா. நான் எப்பவுமே வந்து ஆயில் கம்மியா தாங்க ஊத்தி சமைப்பேன். இது கேள்விப்பட்டதுனால கிடையாது. முன் கேள்விப்பட்டது என்னவோ இப்போ தான். நான் முன்னாடியிலேருந்தே வந்து கம்மியா ஊத்தி தான் சமைப்பேன். சப்போஸ் எண்ணெயும் மீறி கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்குங்க. என்னமோ தெரியலங்க, ஆயில் கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு மனசு அப்படியே கஷ்டமாவே இருக்குங்க. அத வச்சு இன்னொரு பொரியல் பண்ணியிருக்கலாமே, இன்னொரு குழம்பு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சமைச்சு முடிக்கிற வரையும் ஒரே கஷ்டமாவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்பலாம் வந்து கொஞ்சம் ஆயில் கூட போயிடுச்சு அப்படின்னாலே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு கரண்டி எடுத்து அத எடுத்துருவேங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில எடுத்துட்டு தனியா ஒரு பவுல்ல வச்சுருவேன். வேற குழம்பு, பொரியல் ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கு எடுத்து நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத கஞ்சத்தனம் அப்படின்லாம் நெனச்சிடாதீங்க. ஆயில கம்மி பண்ணி எங்களுடைய ஆயுள வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கேங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன மாரி யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அப்படியும் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.